அமெரிக்கா புத்திய காட்டிட்டான். இந்தியாவுக்கு எதிரான வேலைகள அமெரிக்கா ரொம்ப தீவிரமா இறங்குது. சைக்கோ, சகுனி எல்லா தனத்தையும் ஒரே காலகட்டத்துல அமெரிக்கா காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. நம்ம ஆட்களே சொன்னார்கள், "அமெரிக்காவ நம்பவே முடியாது. அவன் எப்ப வேணாலும் சகுனித்தனத்த காட்டுவான்" அப்படின்னு. இந்தியாவும் அதத்தான் எதிர்பார்த்துச்சு. ஆனா இம்புட்டு வேகம், இம்புட்டு கொடூரமா அமெரிக்கா திரும்பும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. அரசாங்கங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சத காட்டிலும் ட்ரம்போட ஜாதகம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். "அவனுங்களுமா ஜாதக நோட்டு மெயின்டெயின் பண்றாய்ங்க" அப்படின்னு நம்ம ஆட்கள் கேட்கக்கூடாது என்ட்ட. எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா தேர்தல் காலகட்டங்கள்ல அங்கேயும் பார்க்குறாய்ங்க. வேற ஸ்டைல்ல பார்க்குறாய்ங்க. நம்மள மாரியே ராசி பலன்லாம் காலையில உட்கார்ந்து சொல்றதுக்கு அந்த ஊர்ல ஆள் இருக்கு. தெரியுமா? இருக்கட்டும். அத மீறின பல இன்ஃபர்மேஷன் அரசாங்கங்கள் பெரிய அளவுல அக்கு வேற, ஆணி வேற பிரிச்சு இன்ஃபர்மேஷன கையில வச்சுக்கிட்டு தான் செயல்படுவார்கள். அதனால அரசாங்கங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். அதனால தான் ரொம்ப ஸ்பீடா நம்மனால ரியாக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. வர்த்தகம் அப்படிங்கிறது இம்மீடியட்டா அப்படி ட்ராக்க மாத்தி ரயில அந்த பாதைக்கு கொண்டு போன மாரி நம்மனால கொண்டு முடியுது. என்னமோ பொட்டியே ஏத்தி விட்டு டெலிவரி பண்ண மாரி பேசுறான் பாரு. இப்பதான் அப்படி ரவுண்ட் அடிச்சு அவன எரிச்சல் மூட்டியிருக்கோம். ஆனா அதுக்கே அவன் பயங்கர எரிச்சல் ஆயிருக்கான். காரணம் என்ன? ஒரு பக்கம் அமெரிக்கால கால்ல விழுகுறாய்ங்க. எந்த அளவுக்கு அப்டின்னா, இந்தியாவ பகச்சுக்க கூடாது அப்டின்னும், இந்தியா அங்க போக்கூடாது. எங்க கூட தான் நிக்கணும்னு வம்பிழுத்த ட்ரம்போட டீமே சொல்லுது. இத பூரா சொல்லும்போதே, இந்த பக்கம் C-17 லேண்ட் ஆயிருச்சு பாகிஸ்தான்ல. இதுதான் இப்ப பிரச்சனை. நூர்கான் பேஸ்ல தான் லேண்ட் பண்ணியிருக்காய்ங்க. அந்த பேஸ தான் நம்ம அடிச்சு உடைச்சு நொறுக்கி கொளுத்தி விட்டோம். இப்ப அங்க ஏன் C-17 லேண்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் லேண்ட் ஆயிட்டு திரும்பி போயிருச்சு. அப்ப C-17 ஏற்கனவே நம்ம கொளுத்தி விட்டோம். அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்க்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல. அப்ப சரக்க டெலிவரி குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஏர்பேஸ முழு மோட்ல ஆப்பரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அளவுல ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே சீனாவோட பாதுகாப்பு ஏற்பாடு கீழ தான் இருந்துச்சு. அவனுங்களோட ரேடார் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அம்புட்டையும் வச்சுக்கிட்டு தான் இவனுங்க ஆட்டிக்கிட்டு இருந்தாய்ங்க. கடைசியில மண்ணோட மண்ணா போயிட்டாய்ங்க. இப்ப சீனா தருவானான்னு கேட்டா, "நீ அமெரிக்கா கூட போய் சோறு தின்னுட்டு இருக்க. அங்கேயே போய் சோறு தின்னு. அவனோட சாண்ட்விச்சே தின்னு. நான் நூடுல்ஸ் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்படியேவா சொல்லியிருப்பான்? இப்படியே சொல்லியிருப்பான். சீனாவ பொறுத்தவரையும் நம்ம எதுக்கும் அழட்டிக்க தேவையில்ல. அவன் இப்படிதான் பேசுவான். அப்ப பாகிஸ்தான் தன்னோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத போய் அழுதுருப்பாய்ங்க. அழுததோட விளைவு அவனுங்க இந்த C-17 ப்ரோகிராம் இப்பயா ஏற்கனவே மனசுல வச்சிருந்திருப்பாய்ங்க. இருந்தாலும் இந்தியாவ நேரடியா பாய்ச்சுக்கிற மாரி இருக்கும். 1008 விஷயங்கள் யோசிச்சிருப்பார்கள். இப்ப ரஷ்யா, சீனா, இந்தியா அப்படின்னு படம் காட்டுனதுக்கு அப்புறம் நம்மளும் படம் காட்போம். பாகிஸ்தான வச்சே படம் காட்போம் அப்படின்னு நம்மளே பல நேரங்கள்ல பார்த்தோம். பாகிஸ்தான தூக்கி இந்தியா முன்னாடி வைக்கிறதுக்கும் அமெரிக்கா, இந்தியாவுக்கு நடுவுல சீனாவ கொண்டு வந்து வைக்கிறக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. தாக்கங்களே வேற, பேலன்ஸே மாறி போயிரும் அப்படின்னு. மாறுனாலும் பரவால்ல, சம்திங் இருக்கும்ல அப்படிங்கிற மாரி இப்ப C-17 அனுப்பி விட்டாய்ங்க. இது கொஞ்ச நாள் புரோகிராமா இருக்கும். இப்ப அனுப்பிச்ச அந்த பேஸ முழு ரன்னிங் மோடுக்கு கொண்டு வரதுக்கு தயாராயிட்டாரு. ஏற்கனவே பாகிஸ்தான் சொன்னானே, இல்ல இல்ல அதெல்லாம் ஆப்பரேஷன் மோடுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அவன் சொல்றது தண்ணீல தான் எழுதணும். தண்ணி கூட எழுத விடாது. அவன்லாம் ஒரு ஆளுன்னு கொண்டு வந்து எழுதுறியா அப்படின்னு விரட்டி விட்டுரும். அப்ப அமெரிக்கா தெளிவா இந்தியாவுக்கு எதிரா காய் நகர்த்துறார்கள். எந்த அளவுக்கு வீரியமா நடத்துவார்கள் அப்படின்னா, ஏற்கனவே பாகிஸ்தானை தூக்கி எவ்வளவு தூரம் வச்சு கொஞ்சினாங்களோ, அதே லெவல் கொஞ்சக்கூடும். நமக்கு இப்ப சிக்கல். காரணம் என்ன? ஆப்பரேஷன் சிந்தூர முடிச்ச அதுக்கு அப்புறமே, நம்ம பெரும்பாலும் என்ன சொன்னோம்? இனிமேல் பாகிஸ்தான் வரமாட்டான்னு அப்படி எந்த இந்தியனும் சொல்லவே இல்ல. பாகிஸ்தான் வருவான். ஒரு 2 1/2 வருஷம் கழிச்சு வருவான். 1 1/2 வருஷம் கழிச்சு வருவான் அப்படிங்கும்போது, ராணுவ ரீதியில உள்ள ஆட்கள் எல்லாரும் சொன்னது, அவ்வளோலாம் இழுக்கக்கூடாது. டிசம்பர் மாசமே எதிர்பார்த்து நம்ம உட்கார்ந்திருந்தா தான், ஆட்டத்தையே மாத்த முடியும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா, ஆசிம் முனீரோட அடுத்தடுத்த ஃபீல்டு மார்ஷலு, அதுக்கடுத்து பிரசிடென்ட்ட நோக்கி போறது, இதெல்லாம் பார்த்தோன்னே, இல்ல இல்ல 3 மாசத்திலேயே இந்த பயலுக திருப்பி வருவாய்ங்க. பெரிய மிதியா குடுத்தா மட்டும் தான், அடங்கி ஒடுங்கி ஓடி போவாய்ங்க அப்படிங்கிற அந்த ஒரு தயார் நிலைக்கு அரசாங்கங்கள் ஏற்கனவே போயிருச்சு. இப்ப C-17 வந்தா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டா, பிரச்சனைய நம்ம சமாளிச்சுருவோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா ராணுவ ரீதியா இப்ப அடுத்த கட்ட தயார் நிலைக்கு போயிட்டோம். இந்த தயார் நிலை என்னைக்கு போறோம்? ஆப்பரேஷன் சிந்தூர பத்தி பெரிய அளவுல விளக்கும்போதே போயிட்டோம். இன்னைக்கு இந்த ஆப்பரேஷன் வெற்றிகரம். ஆனா இதே ஸ்டைல்ல அடுத்த ஆப்பரேஷன செய்ய முடியாது. பாகிஸ்தான் அது கவுண்டர் பொசிஷன் எடுப்பான்.
அதனால அந்த கவுண்டர் பொசிஷன் என்ன மாரி எடுப்பான் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி, அதுக்கடுத்த புது அப்டேட்டுகள உருவாக்கி நம்ம தாக்கும்போது, முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கே ஏர்ஃபோர்ஸ் பதிவு பண்ணிருச்சு. அப்ப C-17ல கொண்டு வந்து சீன எக்விப்மென்ட்க்கு பதிலா அமெரிக்க எக்விப்மென்ட், சீன திட்டங்களுக்கு பதில் அமெரிக்க திட்டங்கள் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட ரேஷியோ அப்படிங்கிறது பல மடங்கு பம்ப் ஆயிரும். நம்ம முன்னாடி இந்த பழைய ஃபார்மட்ல முடியாது. புது ஃபார்மட்ட நம்ம கண்டுபிடிச்சு போணுங்கிறதோட நிறுத்திக்கிட்டார்கள். அந்த பழைய ஃபார்மட், புது ஃபார்மட்டுக்குள்ள திட்டங்கள மட்டும் தான் நம்ம ஸ்மெல் பண்ணோம். ஆனா, அரசாங்கங்கள் பிளேயரே மாறுவான்டா. சீனாக்கு பதிலா அமெரிக்கா வந்தா, அமெரிக்க ஆயுதங்களோட மைலேஜ் அப்படின்னு முழுசையும் பிளான் பண்ணி, இப்ப தட்டி தூக்கி திட்டங்கள் பிளான் ஏ, பிளான் பின்னு தயாரா இருக்கும். அதனால C-17 வந்து தலைகீழ திருப்பிற முடியுமான்னு கேட்டா, முடியாது. இந்திய பாசத்துல உளர்றியா அப்படின்னு கேட்டா, உளறலாம் இல்ல. C-17 எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சு ஓப்பன் ரேடார்ல எல்லாம் வரல. ஆனாலும் வந்தது இப்ப இந்திய ஏஜென்சிகள் புட்டு புட்டு வைக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன? பாகிஸ்தானுக்குள்ள இந்தியாவ மீறி எதுவும் செய்ய முடியாது. தெரிஞ்சும் இந்தியா ஏமாந்து விட்ட வரலாறு தானே இருக்கே ஒழிய, இல்ல இந்தியா கண்ல மண்ண தூவிட்டு பாகிஸ்தான் இத செஞ்சு புச்சு அப்படின்னு பாகிஸ்தான்காரனே சொல்ல மாட்டான். காரணம் இருந்தா தானே சொல்றதுக்கு. அதனால இந்த விவகாரத்தையும் தவிடுபடி ஆக்க முடியும். அமெரிக்காவோட சகுனித்தனம் அப்படிங்கிறது கொள்ள காலமா, அதாவது அமெரிக்காவை எதிர்த்தும் நம்ம நின்றுருக்கோம், ஆதரிச்சும் நின்றுருக்கோம், அப்படியே சமமாவும் நின்றுருக்கோம். எல்லா காலகட்டங்கள்லயும் அமெரிக்கா ஏதோ ஒரு சேட்டைய பண்ணத்தான் செய்வா. அந்த சேட்டை அப்படிங்கிறது ரொம்ப நாள் தொடர முடியாது. அதே போல இந்த பாகிஸ்தான் விவகாரமும் மிக விரைவில் முடிவுக்கு வரும். ஆனா இத ஒரு நிரந்தர முடிவ நோக்கி தள்ளி விட்டோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்த 1½ வருஷம், 2½ வருஷம் ராணுவ தளபதிகள் மாறுறது, ஆட்சியாளர்கள் மாறுறது, இதெல்லாம் பெருசா நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லாதபடி ஒரு பஃபர் ஜோனாவே உருவாக்க முடியும். அதாவது பஃபர் டைமாவே உருவாக்க முடியும். அத நோக்கி டெல்லி பயணம் இப்ப இருக்கு அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டார தகவல்களா இருக்கு.